ஆவியின் பட்டயமாகிய தேவ வார்த்தையினுடைய வல்லமை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிகாரபூர்வமான தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற வல்லமையை நம்ம லைஃப்பில் எப்படி கொண்டு வருது, சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமான வாழ்க்கையாக மாற்றுகிறது எப்படி. உங்கள் கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் ஒரு பொக்கிஷம் உங்கள் கையில் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் குடும்பம் மாறும். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் கையில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தினால, அந்த ஆவியின் பட்டயத்தினால உங்களை உயர்த்த முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் எத்தனை நன்மையாக இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ நபருடைய வாழ்க்கையில் பைபிள் இன்றைக்கி உறங்கி கொண்டு இருக்கு. கையில் வேதம் இருக்கிறது, வாசிக்கிறார்கள், ஆனாலும் அதனுடைய வல்லமை செயல்படவில்லை. எதனால் இந்த வல்லமை செயல்படவில்லை? இதை எப்படி செயல்பட வைக்கணும்? இதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம், அதை வாங்கின உடனே நமக்கு உபயோகப்படுத்த தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டில் ஒரு டச் மொபைல், ஒரு வித்தியாசமான டச் மொபைலை வாங்கிட்டு வாரீங்க. அது முதியோர்களுக்கு உபயோகப்படுத்த தெரியாது. சொல்லப்போனால் பட்டன் மொபைல் இருந்த காலத்தில் எல்லாரும் அந்த பட்டன் செல்ஃபோன் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த நாட்களில் இந்த கேமரா செல்ஃபோன் இல்லை என்றால் இந்த டச் செல்ஃபோன்லாம் அந்த காலத்தில் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 15 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை வாங்கிட்டு வந்த உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் வீட்டில் ஒரு டச் மொபைல் வந்துட்டு, ஒரு டேப் வந்துட்டு, ஒரு லேப்டாப் வந்துட்டு, ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனால் உடனே அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. பட் அனுபவமாக போக போக அனுபவம் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும், எடுத்துக்காட்டுக்கு ஒரு அயன் பாக்ஸை வாங்கிட்டு வரீங்க. என்னதான் உங்களுக்கு அயன் பண்ண தெரிஞ்சாலும் அந்த அயன் பாக்ஸில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை உங்கள் பிள்ளைகளோ இல்லை கடையில் உள்ள நபரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தால்தான் அது எப்படி உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கி கொண்டு வருகிறீங்க. இது வரைக்கும் கேஸில் சமைத்த நீங்கள் இப்போ மைக்ரோ ஓவனில் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாது. உங்கள் வீட்டில் மைக்ரோ ஓவன் 10 வருஷம் கூட இருக்கலாம், ஆனால் உபயோகப்படுத்த தெரியலன்னா அது அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும். இதே போல தான் தேவச்சனமே, வசனமும் அப்படி தான். நம்ம கையில் பைபிள் இருக்கும். சிலருக்கு கல்யாண கிஃப்டாக பைபிள் வீட்டில் வந்திருக்கும். ஏதோ ஒரு நண்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரைஸ் கிடைத்து பைபிளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இல்லைனா சொந்தமாகவே காசு கொடுத்து பைபிளை வாங்கி படிக்கணும்னு வைத்திருப்பாங்க. படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறதெல்லாம் நன்கு தான். ஆனால் அதை எப்படி படிக்கணும், அது எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினால் உடனடியாக ரிசல்ட்டை பார்க்க முடியும் என்பதை நாம் வேத ஆதாரத்துடன், வசனத்தை பரிசுத்த ஆவியினுடைய கைடன்ஸோடு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், சோத்திரத்தோடு இதை கேட்பீர்கள் என்றால், உங்கள் லைஃப்பில் வசனத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி இருதயத்துக்கு கொண்டு போகணும், எப்படி அதை ப்ராக்டிக்கலாக கன்ஃபஸ் பண்ணணும், எப்படி அந்த வல்லமை செயல்படும், சூழ்நிலையை எப்படி மாற்றணும், எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான யூடியூப் சேனல். நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவல் WFன்னு வச்சுருக்கோன்னா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதாவது ஆவிக்குரிய யுத்தக்களங்களை குறித்து படிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இன்றைக்கி இருக்குது. நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் நமக்கு ப்ராக்டிக்கலாக பாதையில் போகும் பொழுது தான் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படி சில ப்ராக்டிக்கலான அனுபவ ரீதியான சத்தியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக ஆயிரங்களுக்கு அது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ரகசியத்தை பார்க்க போகிறோம். விசேஷமாக நீங்கள் ஜெபத்தோடு கேட்பீங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எபேசியர் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் 2வது பாகம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லுகிறது. அதாவது தேவ வசனம், அதாவது உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் ஒரு பைபிளாக பார்க்குற வரைக்கும் அது ஒரு எழுத்தாக தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு பட்டயமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. யாரெல்லாம் வேத வசனத்தை ஒரு ஆயுதமாக பார்க்கலையோ அவர்களால் பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன் இன்னைக்கு தற்கொலைகள், ஏன் இன்னைக்கு பாவ செயல்கள், ஏன் இன்னைக்கு கொலைகள், ஏன் கோபத்தை அடக்க முடியாத உக்கிரகம், ஏன் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய போராட்டம், ஒரு இடத்துல ஒரு கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை, 2 கை குழந்தைகள், அந்த கை குழந்தைகளுக்கு முன்பதாகவே தகப்பன் அந்த தாயாரை செவுத்தில் தலையை அடித்து 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 கொன்னே போட்டார். நடந்த சம்பவம்.
அந்த தகப்பன் கொன்று முடித்த பிறகுதான் யோசிக்கிறார், மனைவியை கொன்று விட்டேனே. குடிபோதை தெளிகிறது, தெளிந்த பிறகு அழுகிறார். அதற்கு பின்னாடி அழுது என்ன பிரயோஜனம்? அவ்வளோ உக்கிரகம் எப்படி வந்தது? ஏனென்றால் தன் ஆத்மாவை, தன் ஆவியை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மதில் இடிந்த பட்டணத்துக்குள்ளாடி எந்த இரவும் கொள்ளையர்கள் வரலாம். உங்கள் வீடு இடிக்கப்பட்டிருந்தா அந்த வீட்டுக்குள்ளாடி நீங்கள் தங்க புதையல்கள் இல்லை என்றால் உங்களுடைய நகைகளை உங்கள் பீரோவில் வைத்திருந்தீங்கன்னா, கதவு பூட்டியிருந்தாலும் வீடினுடைய ஒரு பக்கம் உடைந்திருந்தால் உள்ளே வந்து திருடிட்டு போயிடுவாங்க. இதே போல தான் தன் ஆவியை அடக்காத மனிதன், தன் ஆவியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காத மனிதன் ஒரு மூர்க்கமான குதிரையைப் போல, ஒரு மூர்க்கமான காளையைப் போல சீறுகிறது தான் உங்கள் உள்ளான மனிதனாகிய ஆவி. இதை அடக்காதவன், தன் ஆத்துமாவை அடக்கலைன்னா ஒரு கொலை நடந்துவிடும். தன் ஆத்துமாவை அடக்கவில்லை என்றால் ஒரு தற்கொலை நடந்துவிடும், ஒரு பாவம் நடந்துவிடும். இந்த ஆத்துமாவை அடக்கக்கூடிய மூக்கணாங்கயர்னு சொல்லுவாங்க. அதாவது மாடனுடைய மூக்கில் போடுற கயறு போல நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை கட்டுப்படுத்துகிறது வேத வசனம்தான். எதிரியினுடைய எண்ணங்கள் நம்மளை தாக்கி நம்மளை தற்கொலை பண்ணு, நீ பாவம் செய், உன் வாழ்க்கையை முடித்து விடு, நீ இந்த தவறை செய்யின்னு நம்மளை புஷ் பண்ணும் பொழுது அதை மாறி தாக்கி வெட்டக்கூடிய ஆயுதமாக, பட்டயமாக இருக்கிறது தான் வேதவசனம். ஆனால் இதை செயல்படுத்த முடியாமல் அநேகர் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. கையில் வேதவசனம் இருக்குது, ஆனால் அது பேச மாட்டேங்குது. இது என்னோடு பேச மாட்டேங்குது, இது எனக்குள்ள போக மாட்டேங்குது. இப்படி பல கேள்விகள். ஏன் வார்த்தை எனக்குள்ள போகவில்லை? ஏன் வசனம் ஆயுதமாக மாறவில்லை? ஏன் சூழ்நிலை இன்னும் மாறவில்லை? இதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஆதாரமாக ஒரு அருமையான ஒரு பிக்சர், ஒரு இலிஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொண்டு காட்டுகிறேன். வேதத்தில் இயேசுநாதரும் சீசர்களும் படகுல போகிறாங்க. போகும்பொழுது பலத்த காற்று அடிக்குது. அந்த காற்று பயங்கரமாக இருக்குது. இயேசுநாதர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்ல செல்ஃப் ரிலாக்ஸேஷனில் இருக்கிறார், நல்லா தூங்குறாரு. சரீரம் பலவீனமாக இருந்திருக்கலாம். ஊழியங்களில் அலைந்து இரவெல்லாம் ஊழியத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பார். தூங்கக்கூடிய நேரம், அந்த பயணம் செல்லுகிற நேரத்தை அவர் பயன்படுத்தி தூங்கியிருக்கிறார். எத்தனை அருமையான ஞானம் உள்ளவராக இருந்திருக்காரு பாருங்கள் இயேசு கிறிஸ்து. அதாவது ஒரு டைமில் ஊழியமே செய்ய முடியாத நேரம் இருக்குது, அது கப்பலில் போகிற நேரம். ஏன்னா கண்டிப்பாக கடல் காற்று அதிகமாக இருந்திருக்கலாம். புயலுன்னு சொல்லும் பொழுது புயல் உடனடியாக வந்திருக்கும்னு கிடையாது, கொஞ்சம் அப்படி கிளைமேட் மாறி இருந்திருக்கும், ஏதோ மழை பெய்கிற கிளைமேட் மாறி இருந்திருக்கும். அப்போ இயேசுநாதர் அப்படியே தூங்கியிருப்பார். இனி கப்பலில் சீசர்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அறிந்தவர்கள். இனி மக்கள்கிட்ட போன பிறகு தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது, பிசாசை விரட்டுகிறது, வியாதிகளை சுகமாக்குறது எல்லாம் கப்பல்லேருந்து இறங்கின பிறகு தான். அப்போ நைட்டெல்லாம் ஜெபிக்கிற இயேசு தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால கப்பலில் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ தூங்கி கொண்டு இருக்கிற இயேசு புயலை பார்க்கவே இல்லை, புயல் மத்தியில் தூங்குறார். நல்லா புயல் அடிக்குது. சீசர்கள் எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. அப்படியே ஸ்தம்பித்து போய் இருக்கும் பொழுது சீசர்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஐயா நாங்கள் மரித்து போகிறது உங்கள் சித்தமா? இவ்வளோ புயல் அடிக்குதே. உண்மையை சொல்ல போனால் சீசர்கள் தான் மீனவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு அந்த கடலை பற்றி நல்லாவே தெரியும். இத்தனை நாட்கள் பயப்படாத வண்ணமாக ஒரு மோசமான புயல் வருகிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு சொல்ல போனால் கடல் அனுபவம் உடையவரே கிடையாது. அவர் ஒரு தச்சனாக வாழ்ந்தவர், முழுக்க முழுக்க மரம் தொழில் செய்தவர். ஆனால் கடலை பற்றி அனுபவம் இல்லை. அப்போ இயேசுநாதரை அவர்கள் முழிப்பாட்டுகிறதுக்கு காரணம் கடலை குறித்து நல்லா ஞானம் இருக்கிறதுனால அல்ல, படகை நல்லா ஓட்ட தெரிஞ்சதுனாலையும் அல்ல. இயேசு அவர்கள் கூப்பிட்ட காரணம் ஏதாவது ஒன்று செய்வார், ஏதாவது ஒரு மாற்றத்தை தருவார்னு சொல்லி அவர்கள் கூப்பிடுகிறாங்க. கூப்பிடும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஏன் அவிசுவாசப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? அப்போ அவருக்கு ஏதோ ரகசியம் இருக்குது. எழும்பி கடலை அதட்டுகிறார், புயலை அதட்டுகிறார், காற்றை அதட்டுகிறார். அது அப்படியே சரண்டர் ஆகுது. எப்படி இது நடந்தது? இயேசு காற்றை அதட்டிய பொழுது எப்படி காற்று அடங்கியது? அதே இயேசு தான் இன்னைக்கு வசனமாக உங்கள் கையில் இருக்கிறார். இயேசு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இயேசு வார்த்தையாகவே இருக்கிறார். அப்போ வார்த்தையாகிய இயேசு வல்லமை குறைந்து விட்டாரா? நம்ம மட்டும் வார்த்தையை சொல்லும் பொழுது ஏன் இயேசு கிரியை செய்ய முடியலை? ஏன் அந்த வார்த்தையிலிருந்து இயேசு வெளிப்பட முடியலை அப்படின்னு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, தேவச்சனமே, நான் நேற்று தினத்திலே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி தினத்தில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கன்னு. ஏன்னா நிறைய நேரம் நம்ம சூழ்நிலையை கண்டு என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, என் பிரச்சனை எப்படி இருக்குதேன்னு தான் யோசித்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர பிரச்சனையை மாற்றுகிற ஆவியின் பட்டயம் இருக்கிறத மறந்து போய் விடுகிறோம்.
கஷ்டப்பட்டு பைபிளை வாசிக்கிறோம், ஆனாலும் விளைவு ஒன்றும் இல்லை, ரிசல்ட் ஒன்றும் இல்லைன்னு நிறைய பேர் சொந்து போகிறாங்க. இதனுடைய மெயின் காரணமே வசனம் போக வேண்டிய இடத்துல போகலை, வசனம் தங்க வேண்டிய அரண்மனை, வசனம் தங்க வேண்டிய அறை உங்கள் இருதயம். அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? வசனத்தை சிந்தைக்கு மட்டும்தான் கொண்டு போகிறாங்க, இருதயத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. உங்கள் கையில் உள்ள சாப்பாடை வாரி அதை உங்கள் வாயில் தூக்கி வைக்கிறீங்க. சாப்பாடு இப்போ உங்கள் கையில் வந்துட்டு உங்கள் வாயிலையும் வந்துட்டு, ஆனால் எப்போ அது உடம்புக்குள்ளாடி ரத்தத்தோடு ரத்தமாகவும் சத்தோடு சத்தாகவும் கலர்றது எப்போ? அது உங்கள் உணவு குழாய் வழியாக உங்கள் வயிற்றுக்குள்ளே செல்ல வேண்டும். வாயில் எவ்வளோ நேரம் சவைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. வாயில் உள்ள சாப்பாடு எவ்வளோ மையாக நீங்கள் சவைத்தாலும் அதை உங்கள் தொண்டையில் முழுங்கி உங்கள் வயிற்றுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதனுடைய சத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு உணவு மைய பாகமாகி உங்கள் வயிற்றுக்குள்ளே போகணும். வயிற்றுக்குள்ளே போயிட்டுனா அதுக்கு பிறகு கிட்னி, லிவர்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணி அதை அடுத்த லெவலில் கொண்டு போய் ரத்தத்தோடு ரத்தமாக சத்தோடு சத்தாக நியூட்ரிஷன், வைட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிருது. ஆனால் வாயில் இருக்கிற வரைக்கும் அது கிடைக்காது. உணவு வாய் வரைக்கும் வந்துட்டு ஆனால் வயிற்றுக்குள்ளே போகலை. இதுதாங்க வித்தியாசம். வேத வசனம் வாய் வரைக்கும் வந்துட்டு இனி வயிற்றுக்குள்ளே போகணும். வயிற்றுக்குள்ளே போனாதான் மாற்றமே தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 90 நாள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் டைஃபாய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான காய்ச்சல்னால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 60, 70, 80 நாட்கள், ஒரு 3 மாதம் அளவு இந்த பாடில் ஆண்டவர் எனக்கு நிறைய ரகசியங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஏன்னால் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அவ்வளோ வியாதிகள் மத்தியில் சில பெரிய ரகசியங்கள் வெளிப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வரும். ஸோ அந்த நாட்கள் எனக்கு மிகுந்த வேதனை நாட்களாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என் ஊழியத்தில் ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 90 நாட்கள் கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்தார். வியாதி படுக்கையிலேயே இருந்தேன். அந்த நேரத்தில் ரொம்ப பலவீனப்பட்டு போய்விட்டேன். என்னுடைய காய்ச்சல் எல்லாம் சரியாகி நான் ரெக்கவர் ஆகும் பொழுது டாக்டர் சொல்லிட்டாரு, எந்த எல்லோ பவுடரோ மஞ்சப்பொடி சேர்ந்த எந்த உணவும் சாப்பிட வேண்டாம், எனக்கு ஜாண்டிஸும் கூட இருக்குது. அதனால் எந்த மஞ்சப்பொருள், மஞ்சப்பொடி, எந்த உரப்பு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. கடையில் உள்ள பொருள் சாப்பிடாதீங்க, அது கெட்டு போய் இருக்கலாம். இல்லை பழைய பருப்புகளை போட்டு சாம்பார் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடும்போது எகெயின் இந்த டைஃபாய்டு, இந்த ஜாண்டிஸ்லாம் கூடிரும், கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அப்போ உணவுப் பொருட்களில் எந்த உரப்போ எதுவுமே சாப்பிட முடியாது. ரொம்ப பசினா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எந்த உணவும் சாப்பிடவே முடியல. ஆப்பிள் தருவாங்க, ஒரு சின்ன பழங்கள் தருவாங்க, இதை தான் நான் சாப்பிடணும் வீட்டில் தர்றதை. இப்போ எனக்கு ஆசை, எப்படியாவது இட்லி சாப்பிடணும், எப்படியாவது ஒரு தோசை சாப்பிடணும், எப்படியாவது இந்த அரிசி மாவு உள்ள சாப்பாடை சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா அதை சாப்பிட்டு நிறைய நாள் ஆகிவிட்டது. ஃபாஸ்டிங் எடுக்கிறது போலே இருக்குது லைஃபு. கொஞ்சமாக கூழ் தருவாங்க, கொஞ்சமாக அரிசி கஞ்சி தருவாங்க, அதில் உப்பு குறைவாக இருக்கும், அதில் எந்த மசாலாவும் இருக்காது. நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் சும்மா இருக்குமா? நம்ம செல்ஃபோனை திறந்தாலே எல்லா கிச்சனும் எல்லா உலக விஷயங்களும் அதில் இருக்குது. தெரியாமல் நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலே சமையல், கிச்சன், மீன் வறுவல், சிக்கன் வறுவல். நம்மளே பசியில் இருக்கும் பொழுது சாத்தான் என்ன செஞ்சான்? ஏசப்பாவை சோதனை மேலே சோதனையை கொடுக்கறதுக்கு பசியை தூண்டினது போல், அந்த பசியின் மத்தியில் சோதனையை தூண்டினது போல் நம்மளும் ஆண்டவருடைய ஒரு கரத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வியாதியின் பாதையில் போய் கொண்டு இருக்கும் பொழுது தெரியாமல் செல்லை திறந்தாலும் என்ன தான் இருக்குது? சமையல் தான் இருக்குது. டிவி ஆன் பண்ணாலும் சமையல் வருது. வீட்டில் பார்த்தாலும் கிச்சனில் உள்ள சமையல் வாசனை. நமக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு வீடு சாப்பிடாமல் இருப்பாங்களா? வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் பசி மேலே பசி, பசியினுடைய கொடுமை யோசிக்கலாம். ஊழியக்காரனுக்கு பசி வருமா? தேவச்சனமே, எல்லாருக்கும் பசி வரதான் செய்யும். மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் பசி இருக்குது, தாகம் இருக்குது. நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் பசி அடைந்தார். அப்போ சாப்பிடாமல் இருக்கும் பொழுது பசி வருகிறது. இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய தொடங்கிட்டேன்? எவ்வளோதான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் என் பசி அடங்கலை. எனக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் கொஞ்சம் என்ன செய்வேன்? அந்த மீன் அவிச்சு தருவாங்க, அந்த மீனை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தோம். இப்படி கொஞ்சம் பலன் கூட ஆரம்பித்தது. ஆனால் மஞ்சள் பொடிலாம் எடுக்கக்கூடாது, எந்த மசாலாலாம் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் கொஞ்சமாக ஆயில் ஐட்டம்லாம் தொடவே கூடாதுன்னு அந்த அனுபவம் மாதிரி கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். முதலாக ஒரு இட்லி, ஒரு சாம்பாரும் சாப்பிடுகிறேன். வியாதி முடிந்து இத்தனை நாட்கள் எனக்கு பலனே கிடைக்கவில்லை. என்னதான் நான் ஆப்பிள் சாப்பிட்டாலும் எனக்கு எலும்பி நிற்கக்கூடிய தெம்பு எனக்கு வரல.
ஆனால் ஒரு இட்லி சாப்பிட்ட பிறகு, ஒரு 1.5 இட்லி சாப்பிட்ட பிறகு என்னால் எழும்பி நிற்க முடிஞ்சிச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், இந்த கார்போஹைட்ரேட், இந்த கலோரிஸ், இந்த மாவுச்சத்தில் எவ்வளோ பவர் இருக்குது. அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு உணவு இரத்தத்தோடு கலரும் பொழுது சத்து கிடைக்குது. இதை தான் நான் சொல்ல வருகிறேன். அதே போல தான் வசனமும் உங்கள் இருதயத்துக்கு போகணும், இருதயமாகிய வயிற்றுக்குள்ளே போகணும். நீங்கள் வசனத்தை வாயிலே வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்ன அடையாளம்னா, நீங்கள் வசனத்தை சிந்தனையில் வச்சுருக்கிறீங்க. அதாவது வல்லமையாக பயன்படுற தேவ ஊழியர்கள் உண்டு. அவர்களுக்கு கூட இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் ரொம்ப ஞானமாக புரிஞ்சுக்கிடணும். நல்லா பயன்படுற ஊழியர்கள் இருப்பாங்க, பிசாசை விரட்டுறவங்க இருப்பாங்க, வியாதியை சுகமாக்குறவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேதத்தை குறித்து ரொம்ப உலக அறிவு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் முன்னாடி காலங்களில் நினைப்பேன், இந்த உலகத்திலேயே பயங்கரமான வேத அறிவு உள்ளவர்னா அவர் கண்டிப்பாக பென்னிகின்னா தான் இருக்கணும். அவர் கண்டிப்பாக வல்லமையான ஊழியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் நினைப்பேன். ஆனால் நான் வேதாகம கல்லூரியில் போய் நான் அநேகருக்கு வேதாகம பாடங்களை எடுத்து 7 வருட ஆண்டுகள் வேதாகம கல்லூரியிலேயே படித்து 5 வருட ஆண்டுகள் அவர்களுக்கு டீச்சிங் பண்ணி நான் கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால், உண்மையை சொல்ல போனால் வல்லமையாக பயன்படுற ஊழியர்களுக்கு தியாலஜியே தெரியாது, பைபிளை பற்றி விளக்கங்கள் நிறைய தெரியாது. ஆனாலும் அவர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னா, வசனம் எல்லாம் அவர்களுக்கு மைண்டில் இல்லை, இருதயத்துக்குள்ளே இருக்குது. இதுதான் ஆசீர்வாதம், அதுதாங்க ரகசியம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பயங்கரமான வேத ஞானி பிசாசை விரட்டிடுவானான்னு கேட்டால் விரட்ட முடியாது. இந்த வேதத்தில் பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்கள், வேதத்தை குறித்த சாஸ்திரிகள், ஞானிகள்லாம் இருந்தாங்க. அவர்களால் செய்ய முடியாததை இயேசு செய்ததுக்கு காரணம் என்னென்னா, இயேசுவுக்கு வசனம் இருதயத்தில் இருந்தது. பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இவர்களுக்குள்ளலாம் அந்த வசனங்கள் சிந்தனையில் இருந்துச்சு. வேத பாரங்களுக்கெல்லாம் சிந்தனைக்குள்ளே வசனம் இருந்துச்சு, இருதயத்துக்குள்ளே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் பரலோகத்துக்கு போகிறவங்களையும் போட மாட்டீங்க, நீங்களும் போக மாட்டீங்க, ஆனால் அறிவு என்ற வேத வசனம் என்ற திறவுகோலை கையில் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னார். அப்படின்னா வசனம் கையில் இருக்குது, ஆனால் வசனம் சிந்தனையிலே இருக்குது. சிந்தனையில் இருக்கிற வசனம் எதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னா, வாயில் இருக்கிற உணவுக்கு ஒப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட சவைத்து அதை உழுங்கணும், அதை உள்ளே கொண்டு போகணும். அப்போது வசனத்தை படித்து வச்சுக்கிட்டாங்க, ஆனால் வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலை, வசனத்தை உள்ளே கொண்டு போகலை, இருதயத்துக்குள்ளே கொண்டு போகலை. இதுதான் இன்னைக்கு மனிதர்கள் செய்கிற தவறு. நம்ம எப்பொழுதுமே ஒரு சூழ்நிலையை கண்ட உடனே சூழ்நிலையை நம்பிடுவோம், வார்த்தையை நம்ப மாட்டோம். வார்த்தை சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் தந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், நம்பி வார்த்தையை அமிழ்த்து விடுகிறோம். அதனால தான் தேவ மனிதனாகிய ஜார்ஜ் முல்லர்கிட்ட ஒரு ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் சொன்னார், என் பிரச்சனை இவ்வளோ பெருசுன்னு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாத, பிரச்சனையை பார்த்து என் ஆண்டவர் எவ்வளோ பெருசுன்னு பிரச்சனையை பார்த்து சொல்லு, பிரச்சனை ஓடிடும். பிரச்சனை பெருசா இல்லை தேவன் பெருசான்னு நல்லா ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். உண்மையை சொன்னால் பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவர் தான் பெரியவர். அப்போ ஆண்டவர் தான் பெரியவர்னா நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்டவர்கிட்டே போய் சொல்லலாமா, ஆண்டவரே என் பிரச்சனை வந்திருக்குது, ஆனால் நீங்கள் தான் பெரியவர். அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் யாருமே பிரச்சனையை பார்த்து ஏன் பிரச்சனை ஒன்றை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, அவர்களுக்குள்ளாடி வசனம் கிரியை செய்யலை. அதனால சூழ்நிலையை காணும் பொழுது பயம். ஒரு வியாதி வந்துட்டா பயம், டாக்டர் சொல்லிட்டாங்களா ஒரு பயம், ஃப்யூச்சரை குறித்து ஒரு பயம், கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அது ஒரு பயம், பிள்ளைகள் என்ன ஆவாங்க பயம். இப்படி பயப்படவே கூடாது. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும்னு சொல்லி இருக்குது. அதை விசுவாசிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், தழும்புகளால் சுகமுன்னு விசுவாசிக்கணும். நமக்கு தெரியும், தெரிஞ்சதுனால நம்ம பசி போகாதுங்க. ஹோட்டலில் பரோட்டா இருக்குது, பிரியாணி இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால பசி போகாது. அதை வாங்கிட்டு சாப்பிட்டா தான் பசி போகும். இதே போல் வசனம்லாம் தெரிஞ்சதுனால உங்கள் வியாதி மறையாது, உங்கள் கடன் மாறாது. வசனத்தை தெரிஞ்சதுனால தெரிய வேண்டியது அவசியம், அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வசனத்தை தெரிகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ உணவு சாப்பிடணுன்னா அது வாய்க்கு கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், உணவை வயிற்றுக்குள்ளே கொண்டு போகிறது அடுத்த கட்டம். ஆனால் வாயோடு நிறுத்திடாதீங்கன்னு சொல்ல வருகிறோம்.
வசனத்தை சிந்தனையில் கொண்டு போய் அறிந்ததோடு நிறுத்திடாதீங்க. பரிசேயர்கள் வேதபாரர்கள் செய்த தவறு என்னன்னா, வசனத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்புற சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்த தவறு இருதயத்துக்கு கொண்டு போல. அதனால தான் ஹோட்டலில் உணவு இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் அது உங்களை திருப்திப்படுத்தாது. அது உங்கள் வாய்க்கு வந்தாச்சு, இனி விழுங்க வேண்டியது பாக்கி இருக்குது. விழுங்க முடியவில்லை என்றால், வயிற்றுக்குள்ளே போகவில்லை என்றால் உங்கள் பசி தீராது. இதே போல் சபையில் வார்த்தை இருக்குது, வேதத்தில் வசனம் இருக்குது, பாஸ்டர் வாயில் வார்த்தை இருக்குது. அதை கேட்ட நீங்கள் சிந்தனையில் வைக்காமல் அதை இருதயத்துக்கு கொண்டு போகணும். அதை எப்படி இருதயத்துக்கு கொண்டு போக, அதை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், நான் நினைத்தது வல்லமையான ஊழியர்களுக்கு தான் வசனம் நிறைய தெரியும் நினச்சேன். ஆனால் சொல்லப்போனால் வல்லமையான ஊழியர்களுக்கு வசன அறிவு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நான் எதை பற்றி சொல்ல வரேன்னா, ஆவிக்குரிய ஞானம் நிறையா இருக்கும், வசனத்தினுடைய அடிப்படை அறிவு. இப்போது வேதத்தில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எத்தனை வல்லமையான ஊழியர்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது. வேதத்தில் எழுதப்பட்டது முதல் புஸ்தகம் நம்ம நினைப்போம், அது ஆதியாகம்னு நினைப்போம். ஆனால் அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க யோபு. இப்படி வேதத்தில் நிறையா ரகசியம் இருக்குது. கோலியாத் இத்தனை அடி இருந்தார், 9.5 அடி இருந்தார். இயேசுனுடைய சிலுவை மரம் இந்த மரத்தினால் ஆனது. இயேசு தலையில் வைத்த முள்கிரீடம் இந்த மரத்தினுடையது. இயேசுனுடைய உடம்புல 4.5 லிட்டர் ரத்தம் வெளியே போனது. இப்படி நிறைய ரகசியங்களை பேசுகிற ஆர்கியாலஜிஸ்ட் போல பைபிள் ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஞானம் பெரிய பெரிய வல்லமையான ஊழியர்களுக்கு நிறைய இருக்கும் நான் நினைத்தேன், நீங்களும் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் வல்லமையான ஊழியர்களுக்கு அறிவு இருக்குதோ இல்லையோ, ஆவி நிறையா இருக்குது. ஆவினா என்னது? ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை நிறையா இருக்குது. அதை வேதம் சொல்லுகிறது, அறிவு கொள்ளும், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் ஆவியோ நம்மளை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. அறிவு கொள்ளும், ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போது நிறைய அறிவு தேவையா இல்லை நிறைய ஆவி தேவையா நீங்கள் தான் தீர்மானிக்கணும். மண்டையிலே வசனம் இருந்துட்டுனா, சிந்தனையிலே வசனம் இருந்துட்டுனா அது அறிவாகவே இருக்கும். ஆனால் சிந்தனையில் உள்ள வசனம் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா அது ஆவியாக மாறிடும். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போது நீங்கள் எவ்வளோ தூரம் இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்கள் மைண்டு ரினியூவ் ஆகும். அவ்வளோ தூரம் மைண்டு ரினியூவ் ஆக எவ்வளோ தூரம் ஆயிட்டோ அவ்வளோ தூரம் சூழ்நிலையை ஜெயிப்பீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். உங்கள் வாயில் உள்ள வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு போகணும். அதனால தான் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, இந்த வார்த்தை உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அது தன்னாலே நம்ம இருதயத்துக்குள்ளே போயிடும். இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் முதலாக ஒரு கம்பெனியில் போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் போகிறீங்க. இதை வாலிபர்கள் கேட்பாங்க, சிறுவர்கள் கேட்கலாம், இதை முதியோர்கள் கேட்கலாம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதுனால நான் இந்த 3 விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, பெரியவங்க, முதல் நாள் போகிறீங்க, 50 பேர் இருக்காங்க உங்கள் ஆஃபீஸுக்குள்ளாடி, 50 கோவொர்க்கர்ஸ். இவங்களுடைய பேர் எதுவுமே தெரியாது. எல்லா பேரையும் கேட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சா மனப்பாடமே ஆகாது. நீங்களும் உட்காந்து ஒவ்வொருத்தனையும் பார்த்து ஒவ்வொரு பேரையும் மனப்பாடம் பண்ணுறீங்க, மனப்பாடமே ஆகலை. இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை உண்டு, ஸ்கூலுக்குள்ளே போனால் தான் தெரியுது 30 பேர் இருக்காங்க, இந்த 30 பேர் பேரும் தெரியாது. இவனும் ஒவ்வொரு பேருக்கு பேரை எழுதி வச்சு நினைவு வச்சாலும் முதல் நாளில் ஒன்றும் நினைவு வரல. இப்போ காலேஜ் போகிற பிள்ளைகள் இருப்பாங்க, போனால் புது பசங்க, எல்லாரும் பேருமே தெரியாது. மனப்பாடம் பண்ணி பார்க்காங்க, மனப்பாடம் ஆகலை. மனப்பாடம் பண்ணியும் மனசில் ஆகாததை ஒரு மாதம் போட்டுமே, நீங்கள் மனப்பாடமே பண்ணலை, 1 மாதம் அவங்க கூட இருங்க, 1 மாதம் அந்த ஆஃபீஸில் வேலை பாருங்கள், 1 மாதம் அந்த ஸ்கூலில் இருங்க, 1 மாதம் அந்த காலேஜில் இருங்க. தன்னாலே அவங்க பேர் உங்கள் மண்டையில் ஏறிடும். அந்த காலேஜ் முடியும் பொழுது ஒரு ஆளை பார்த்தாலே இது அந்த ஆள், இது இந்த ஆள், எல்லார் பேரும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணீங்களா? இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு நபர் இருக்க உங்களை அறியாமலே உங்கள் சப்கான்ஷியஸ், உங்கள் உள்ளே உள்ள அந்த மனசாட்சி, உங்கள் உள்ளே உள்ள அந்த சிந்தை தன்னாலே படிச்சுக்கிடுது. இது இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அவங்க இந்த கியர் போடணும்னு தன்னாலே அவங்க கால் போயிட்டே இருக்கும். இது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தன்னாலே, இப்போ கார் ஓட்டுறாங்கன்னா கை தானாக போகும் கியர் எங்கே இருக்குன்னு. ஏன்னா அது உள்ளே படிச்சுக்கிட்டாங்க. இதே போல தான் தேவச்சனமே,
நம்ம கண்களுக்கு முன்னாடி வசனத்தை வச்சுக்கொண்டே இருந்தோன்னா தன்னாலே அது இருதயத்துக்குள்ளே போயிடும். அதனால தான் யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அது உன் கண்ணை விட்டு பிரியக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, அது உன் கூடயே இருக்கட்டும். ஏன்னா உன் வழிகள் எல்லாம் கரெக்டாக வாய்க்கணும்னா, எல்லா காரியத்தையும் நீ திறமையாக செய்து முடித்து நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும்னா அந்த வசனம் உன்னை விட்டு பிரியக்கூடாது. ஏன் பிரியக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, ஒரு நபர் நம்மளை விட்டு பிரியாமல் இருந்தால் அந்த நபரை குறித்து அத்தனை விஷயம் நம்ம படிச்சிருவோம். ஒரு காலேஜில் நம்ம அவர்களை விட்டு பிரியாமல் தொடர்ச்சியாக காலேஜ் போக போக அந்த காலேஜில் உள்ள எல்லா விஷயம் தெரியும். முதல் நாளில் காலேஜ் போகும்பொழுது டாய்லெட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, அரண்மனை மாதிரி இருக்கும், எப்படி போய் எப்படி வெளியே வரணும்னே தெரியாது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, இந்த கோயம்புத்தூர் பிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, உள்ளே போனால் எது வார்டு எங்கெங்கே இருக்குதுன்னே தெரியாது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய ஜிஹெச் இருக்குது, சென்னை ஜிஹெச், ஒவ்வொரு இடத்துல உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நீங்கள் போகிறீங்க, எங்கே போகணும் எப்படி வெளியே வரணும்னே தெரியாது. முதல்ல ஏர்போர்ட் போகிறவங்களுக்கு நிலைமை இதுதான். எந்த டெர்மினல், எந்த விண்டோ, எப்படி போகணும், எது வெளியே வரணும் எதுவுமே தெரியாது, எப்படி உள்ளே போகணும். ஆனால் போக எல்லாம் பழகிக்கிறாங்க. அடிக்கடி போகிறதுனால மனப்பாடம்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த காலேஜுக்குள்ளே போன உடனே ஒரு 2 மாதம் கழிஞ்சு இதுதான் ஸ்டாஃப் ரூம், இதுதான் பிரின்சிபால் ரூம், இதுதான் சேர்மன், இதுதான் அவருடைய ரூமு, இதுதான் டீக்கன், இதுதான் டீனுடைய ரூமு, இப்படி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே சேப்பல் இருக்குது, அங்கே என்ட்ரி கேட் இருக்குது, இங்கே எக்ஸிட் இருக்குது, எல்லாமே படிச்சிட்டாங்க. இது மனப்பாடம் பண்ணதுனால இல்லை, இது டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ், டெய்லி ஃபெல்லோஷிப். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், வசனத்தை எப்போவும் தியானி, இடைவிடாமல் தியானி, டைம் கிடைக்கும் போது தியானி. ஏன்னா அது உனக்குள்ளே போய்விடும், உன்னை அறியாமலே அது உள்ளே போய்விடும். நம்மளை அறியாமலே வசனம் நம்ம உள்ளே போகணுன்னா நம்ம சர்க்கிள், நம்ம இருக்கிற அட்மாஸ்பியரில் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கணும், பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும், செய்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்களோ இல்லையோ தன்னாலே உள்ளே போய்விடும். இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வாரீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் சினிமா பார்த்துருக்கலாம், பழைய கால சினிமா பாட்டு, இல்லை வாலிப பிள்ளைன்னா இந்த காலத்தில் உள்ள சினிமா பாட்டை கேட்டிருப்பீங்க. ஆனால் மனம் திரும்பி அந்த பாட்டெல்லாம் கேட்காம இப்போ ஊழியத்துலேயோ ஜெபத்துலலாம் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது என்றைக்கும் நீங்கள் கேட்ட சினிமா பாட்டு அங்கே ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ அதை நான் கேட்க வேண்டாம், இயேசு ரத்தம் ஜெயன்லாம் சொல்லி அதை கேட்காம அதை தவிர்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த சினிமா பாட்டு உள்ளே ஓடும். ஏன் ஓடுது? நீங்கள் அதை ஓட வைக்கலை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சப்கான்ஷியஸில் உள்ளே இருக்கிற உதவி செய்கிற அந்த நினைவில் அது ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் அதை உடனே நிறுத்தணும். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி எதை உங்கள் ஆத்துமா பார்க்குதோ கேட்குதோ அதை உடனே உள்ள ஒரு காந்தத்தை போல இழுத்து விடும். நம்ம ஆத்துமா கெட்ட விஷயங்களை உடனடியாக இழுக்கும், நல்ல விஷயங்களை லேட்டாக தான் இழுக்கும். அதனால தான் தேவஜனமே நம்ம நல்ல விஷயங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். கெட்ட விஷயத்துக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டாம், படார்னு உள்ளே போயிடும். ஒரு பாவம் செய்கிறது, ஒரு கெட்ட வார்த்தை போடுறது சடார்னு வந்துடும். ஆனால் நல்லது செய்கிறது லேட் ஆகும். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சிலந்தியினுடைய வலையை நம்ம அழிச்சு போடுறது ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழகாக சிலந்தி வலை கட்டும் தெரியுமா? அப்படியே வட்டமாக அழகழகாக கோடு கோடாக, அதை பார்த்தாலே அழகாக இருக்கும். எந்த மனுஷனாலேயும் அதை கட்டவே முடியாது. ஆனால் உடைச்சி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு சிலந்தி வலையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். ஒரு குருவியினுடைய கூண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம். ஆனால் அதை கெட்டுக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலையும் முடியாது. கரையானுடைய புத்தை பார்த்துருக்குறீங்க. அந்த கரையான் புத்தை எல்லாரும் சவுட்டி உடைச்சிரும். ஆனால் அந்த கரையான் புத்தை கெட்ட முடியுமா நம்மளால்? எத்தனை நூறுக்கணக்கான அந்த கரையான்கள், ஒயிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, ஒர்க்கிங் ஹேண்ட்ஸ், அந்த நூறுக்கணக்கான அந்த கரையான்கள் சேர்ந்து ஒரு அழகான புத்தை அவர்கள் ஏதோ ஒரு திரவியத்தை வைத்து கெட்டி 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 அப்படி சிமெண்ட் காங்கிரீட் மாதிரி ஒரு ஆள் உயரத்துக்கு கெட்டிடும். அதை நம்ம ஒரே நிமிஷத்தில் உடைச்சிருவோம். ஆனால் அதை கெட்ட சொன்னால் நமக்கு கெட்ட தெரியாது. எதனாலனா இயற்கையாகவே மனுஷனுக்கு அழிக்க தெரியும், ஆக்க தெரியாது. அழிச்சிருவான், உருவாக்க முடியாது. இதே போல தான் கெட்ட விஷயங்கள் டபால் நமக்குள்ளிருந்து வந்துடும், ஆனால் நல்ல விஷயங்கள் வராது. அதனால தான் பைபிள் சொல்லுது, புளித்த மாவு நல்ல மாவை கெட்டு போக பண்ணிடும். ஆனால் நல்ல மாவு புளித்த மாவை நல்லதாக மாற்றாது. ஒரு 3 டப்பா நிறையா நீங்கள் நல்ல மாவு வச்சுக்கோங்க. அந்த 3 நல்ல மாவு, 3 அண்டான்னு வச்சுக்கோங்க. அந்த 3 அண்டாவில் நல்ல மாவு இருக்குது, எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். கொஞ்சம் ஒரு கிளாஸு புளித்த மாவை எடுத்து இந்த 3லையும் லைட்டாக ஊற்றி விட்டா அந்த 3 அண்டா நிறையா உள்ள நல்ல மாவும் புளிச்சிரும்.
ஆனால் 3 கெட்ட அண்டா இருக்குது, 3 புளிச்ச மாவு உள்ள அண்டா இருக்குது. இப்போ ஒரு கிளாஸ் நல்ல மாவை எடுத்து 3லையும் ஊற்றி விட்டா 3 நல்லதாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஏன்னா இந்த உலகத்தில் கெட்டதுக்கு வல்லமை அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகமே கெட்டு போய் இருக்கிறனால நீ ஓயாம வேதத்தை தியானி. ஏன்னா கெட்டது ஈஸியாக உள்ளே வந்துடும், நல்லது வேதவசனமாக்கி அந்த நல்லது உள்ளத்துக்குள்ளே வர லேட் ஆகும். அதனால் நீ கண்டினியூவா இடைவிடாமல் தியானி, இரவும் பகலும் தியானி, அப்போதான் உள்ளே வரும். உள்ளே வந்தது சிந்தனையில் போன வசனம் இல்லை, சிந்தனையை தாண்டி உள்ளத்தில் வந்த வசனம், இருதயத்தில் வந்த வசனம், இருதயமாகிய அரண்மனைக்குள்ளாடி தேவன் தங்கும் இடத்துக்குள்ளாடி வந்த வசனம் மட்டும்தான் அதிகாரம் உள்ளதாக வெளியே புறப்படும். சிந்தனையில் ஒருத்தனுக்கு வசனம் இருந்தால் பாவத்தை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் அதே வசனம் இருதயத்துக்குள்ளே போய் இருதயத்தில் இருந்த சிந்தனையை மாற்றுகிற வசனம் தான் மறுரூபப்படுத்துகிற வசனம். அதுதான் நம்மளை பாவம் செய்ய விடாமல் மாற்றும். கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி வரும்? வசனத்தை கேட்குறீங்க, அது இருதயத்துக்கு போகுது, இருதயத்தில் இருந்து சிந்தனைக்கு வருது. இப்போ ஒரு உணவு வாய்க்குள்ளே போகுது, சவைக்கிறீங்க, வாயில் போன உடனே சத்தா மாறாது. வாயில் போன உணவு வயிற்றுக்குள்ளே போய் சத்தா மாறி எகைன் திரும்பி என்ன செய்யுது? சவைக்கக்கூடிய பலனை கூட வாயில் போன உணவு தான் கொடுத்துச்சு. இப்போ வாயில் உணவு இருக்கிற வரைக்கும் பல்லுக்கு பலன் வந்துச்சான்னு கேட்டால் பல்லுக்கு பலன் வரவில்லை. பல்லுனுடைய பலன் எப்படி வந்துச்சு? சவைக்கக்கூடிய பலன் எப்படி வந்துச்சு? நாவு அசைகிறது. இந்த நாவில் உள்ள எல்லா காரியத்திற்கும் அசையக்கூடிய திறன் எப்படி வந்துச்சு? நீங்கள் சாப்பிட்ட உணவு அதே வாயில் வழியாக போய் வயிற்றுக்குள்ளே போய் அது ஜீரணமாகி அது இரத்தத்தோடு இரத்தமாய் கலந்து உங்கள் பல்லையும் கண்ணையும் காதையும் எல்லாவற்றையும் செயல்பட செய்கிறது. இதே போல தான் வேத வசனம் உங்கள் சிந்தனையில் இருக்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, உங்கள் வசனம் உங்கள் இருதயத்துக்கு போய் இருதயத்தில் இருந்து எகைன் இரத்தத்தில் எப்படி உணவுனுடைய சத்து கலங்குதோ அதே போல் உங்கள் இருதயத்திலிருந்து திரும்பி உங்கள் சிந்தனையை மறுரூபமாக்கும். அப்போதான் கிறிஸ்துவின் சிந்தனை உருவாகுது. ஒரு வசனத்தை கேட்ட உடனே அது இருதயத்துக்கு போகலன்னா தேவஜனமே, அது உங்கள் மைண்டை ரினியூ பண்ண முடியாது. மைண்டில் வழியாக தான் போகுது, காது வழியாக சிந்தனைக்கு போய் சிந்தனையில் இருந்து இருதயத்துக்கு போய் இருதயத்திலிருந்து எல்லா இடத்திற்கும் ஆவிக்குரிய சகல இடங்களுக்கும் சப்ளை பண்ணுகிறது. மனச்சாட்சி ஷார்ப்பாகுது, உள்ளான கான்சியஸ் ஷார்ப்பாகுது, வசனம் உள்ளே போக மனசாட்சி ஷார்ப்பாகுது, இன்ட்யூஷன் உள் உணர்வு ஷார்ப்பாகுது, கர்த்தர் பேச வேண்டிய எல்லா காரியம் ஷார்ப்பாகுது, மனுஷனுக்கு ஏதாவது துரோகம் செய்தால் உடனே ஷார்ப்பாகுது. ஸோ தேவ ஜனமே, வசனம் இருதயத்துக்கு கொண்டு போகிறது தான் நம்ம வேலை. அது இருதயத்துக்கு கொண்டு போகணுன்னா வசனம் உள்ள அட்மாஸ்பியரில் இருந்து கொண்டே இருக்கணும், துதி இருக்கிற இடத்துல இருக்கணும், செல்ஃபோனில் பாட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உலக காரியத்தையும் கண்டதையும் பார்க்கிறத காட்டிலும் ஒரு செய்தி, ஒரு ஆராதனை, இதை செய்ய 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 உங்களை அறியாமலேயே வார்த்தை இருதயத்துக்குள்ளே போயிடும். இப்போ இந்த இருதயத்துக்குள்ளே வந்த வார்த்தை தான் உங்கள் வாயை திறந்து சோதனை வரும்பொழுது விசுவாச அறிக்கை பண்ணும். ஒரு வியாதி வருதா, நீங்கள் சொல்லுவீங்க, வியாதியில் நான் மறிக்க மாட்டேன், அவருடைய தழும்புகளால் குணமாவேன். ஏன்னா இப்போ உங்களுக்குள்ளே இருந்து வந்த வார்த்தை நீங்களாக பேசலை, இருதயத்தில் இருக்கிறதுனால ஆவியானவர் அதை எடுத்து பேசுவார். ஆவியானவருக்கு இருதயத்தில் இருக்கிற வசனத்தை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். சிந்தனையில் இருக்கிற வசனம் பிசாசு கூட பயன்படுத்துவான். பிசாசே இயேசுநாதர்கிட்ட வந்து சொன்னான் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே குதியும், அப்பொழுது உங்கள் தூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்கன்னு வசனத்தில் போட்டிருக்கேன். எப்படி குழப்பறான் பாருங்கள். ஏன்னா அது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை இல்லை. உங்கள் சிந்தனையில் வார்த்தை இருந்துச்சுன்னா அதை எடுத்து பிசாசு உங்களை குழப்பவே செய்வான். ஆனால் இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை அவனால் தொடவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்தேன். சிந்தனையில் இல்லை தேவஜனமே, சிந்தனையிலிருந்து கொஞ்சம் கூட கீழே இருதயத்துக்குள்ளாடி. இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஆனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் ஆண்டோடைய சித்தமானால் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறது எப்படி என்று ப்ரேயர் டைம் சேனல், அந்த சேனலில் நாளைக்கு ஒரு வீடியோ நம்ம போடுறோம். அதில் நாங்கள் ப்ராக்டிக்கலாக வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபித்து இருதயத்துக்குள்ளே வசனத்தை எப்படி கொண்டு போகணும், இருதயத்துக்குள்ளே போகக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். இன்றைக்கி தேவ ஜனங்களை பாருங்கள், கிறிஸ்தவங்களை பாருங்கள், ஒரு போராட்டம் தான் பயந்துடுறாங்க. போராட்டம் நம்மளை கண்டு பயப்படணும், தேவ பிள்ளையை கண்டு தான் பயப்படணும். பவுல் அப்போஸ்தலர் மரணத்தை கண்டு பயப்படலை, கத்தியை கண்டு பயப்படலை, கழுத்தை அறுத்த பிறகும் பயப்படலை. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இந்த பூமியை விட்டு போனால் நான் பரலோகத்துக்கு போவேன்.
அந்த ஒரு தைரியம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. தேவ ஜனங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலையை கண்டு பயம், ஆஃபீஸில் ஏசிட்டா பயம், வருமானத்தை கண்டு பயம், பிள்ளைகளை கண்டு பயம், எதை எடுத்தாலும் ஆண்டு சொல்கிறாரு. பயத்துக்கு மெயின் காரணமே பட்டயம் இல்லை, ஆவிக்குரிய பட்டயம் இல்லை. இப்போது நீங்கள் ஏன் வருமானத்தை சேர்க்குறீங்க? உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்கணுன்னா வருமானம் வேணும். உங்கள் பிள்ளையை நல்லா படிப்பு படிக்கணுன்னா வருமானம் வேணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு வீடு கட்டணுன்னா வருமானம் வேணும். இதே போல் உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம், உங்கள் வீடை கட்டலாம், நீங்கள் உங்கள் பையனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு எல்லாம் பணம் உதவி செய்கிறது போல் நீங்கள் இது எல்லாத்தையுமே சமாதானத்தோடு அனுபவிக்கணும்னா, உங்கள் பிள்ளையை சமாதானமாக கட்டி கொடுக்கணும்னா, உங்கள் பிள்ளையை தேவ சித்தம் உள்ளவங்களுடைய கையில் கொடுக்கணும்னா, உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலையை தேவ சித்தம் உள்ள வேலையை வாங்கி கொடுக்கணும்னா, உங்களுக்கு தேவ சித்தம் உள்ள ஒரு வீடு வரணும்னா வேத வசனமும் உங்களுக்கு தேவை. வேத வசனத்தை நீங்கள் டைம் செலவழிக்கணும். எப்படி? வேலை பார்த்தா வருமானம் வருது, வேலை செஞ்சால் தான் வருமானம் வருது. அதே போல் வேதத்தை வாஸ்தா தான் ஆவியின் பட்டயம் வரும். வேதத்தை வாஸ்து இருதயத்துக்கு கொண்டு போனால் தான் ஆவியின் பட்டயம் வரும். ஏன்னா மனுஷன் வேலை செஞ்சு மட்டும் பிழைக்க முடியாது. அதனால தான் ஆண்டு சொன்னார், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை. அதனால தான் நிறைய பணக்காரங்க வீட்டில் அப்பத்துக்கு குறைவு இருக்காது, நல்லா சாப்பாடு இருக்கும். ஆனால் வீட்டில் டைவோர்ஸ், வீட்டில் கொலை, வீட்டில் தற்கொலை, வீட்டில் பாவங்கள். பணக்காரன் வீட்டில் உட்காந்து பீர் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கிறான், ரம்மு குடிச்சிட்டு இருக்கிறான், பணக்கார சரக்குன்னு சொல்லி வெளிநாட்டு சரக்குகளை குடித்து கொண்டு இருக்கிறான். இதுக்கு தான் உன் பணம் உதவி செய்யுது. வீட்டுக்குள்ளே டிஸ்கோ டான்ஸு, பாப் டான்ஸு, அந்த டான்ஸு, கண்டதும் கழுதை எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன? பணம் இருந்த உடனே ரட்சிப்பு வந்துருமா? வராது. வேதத்தில் சகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் அநியாயமாக பணம் சம்பாதித்தான். அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவை பார்க்கணுன்னு ஓடி போனான். இயேசு சொன்னார், இன்னைக்கும் அவன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. அப்படின்னா பணத்தினால செய்ய முடியாததை வேத வசனத்தினால தான் செய்ய முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான், அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேலை செஞ்சு நல்லா பணக்காரனாக மாறி வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதித்தாலும், கோடி கோடியாக வந்தாலும், வசனம் என்ற அப்பம் இல்லை என்றால் உங்களுடைய படிப்புனால, பணத்தினால, வீடுனால, வஸ்துனால நீங்கள் வாழ முடியாது. அது குறிப்பிட்ட நாளில் அழிக்கப்படும். ஏன்னா கற்பாறையின் மேலே உள்ள வீடு, கற்பாறையின் மேலே உள்ள தேவ பிள்ளை மட்டும்தான் பாதுகாக்கப்படுவாங்க. ஒரு காலத்தில் போராட்டம் வரும்பொழுது நீங்கள் நிர்மூலமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வசனம் இல்லாதவர்கள், வேத வசனத்தை ஆயுதமாக கொள்ளாத குடும்பம், வேத வசனத்தின் பட்டயத்தை எடுத்து போராடாத யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏதோ ஒரு சோதனையில் விழுந்துருவாங்க. இல்லை என்றால் பணம், ஆஸ்தி எல்லாமே இருக்கும், இயேசு அந்த வீட்டில் இருக்க மாட்டார். சமாதானம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. பின்ன எப்படி பரலோகம் போவான்? இம்மைக்குள்ளதை மட்டும் நோக்கி நோக்கி வாழ்ந்து இந்த உலகத்தில் மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக வாழணும், டாக்டராக இருக்கணும், நல்லா கெத்தாக வாழணும், உலகத்தில் எல்லாரும் முன்னாடியும் கம்பீரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தை ஆதாயப்படுத்தினேன். ஆனால் கண்ணை மூடி நான் மறித்தா நீ எங்கே போவ? அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி. தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வசனத்தை உள்ளே கொண்டு போய் டைமை செலவழித்து எப்படி சம்பாதிக்கணும், காசு வேணும்னா சம்பாதிக்கிறோம். தினமும் 8 மணிக்கூர் செலவழிக்கிறோம். 8 மணிக்கூர் செலவழிக்கிற நம்ம 4 மணிக்கூரோ 3 மணிக்கூரோ 2 மணிக்கூராவது கர்த்தர் சமூகத்தில் இருந்தோமான்னு பார்த்தா வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போவோம். அந்த வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு அதுலேயுமே லேட்டாக தான் சர்ச்சுக்கு போவோம். அதுலேயுமே நம்ம பாதி நேரம் தூங்கிடுவோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, 1 மணிக்கூராவது நீங்கள் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சோதனைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாதுன்னா விழித்திருந்து ஜெபிக்கணும், வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகணும். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, பணத்தினால் மட்டுமல்ல, வார்த்தையினாலும் வாழ வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டைமை செலவழித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகலன்னா வரக்கூடிய புயல் ஆபத்திலிருந்து நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அப்போ இருதயத்துக்குள்ளே உள்ள வசனம் தான் காற்றையும் கடலையும் அதட்டும். இது நான் ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நான் தியாலஜி படித்த நாட்களில் கூட பிசாசை விரட்டினது கிடையாது. ஆனால் என்னைக்கு தியாலஜிலாம் முடிச்சுட்டு நான் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, நான் பைபிள் காலேஜ் படித்ததுனால பிசாசை விரட்ட முடியல. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உள்ள பைபிள் காலேஜ் நான் படித்தேன். அவர் சமூகத்தில் முட்டு போட்டு ஜெபிக்கிற ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய, அவருடைய ஆவியினால் நிரப்பக்கூடிய அவருடைய டீச்சிங் இருக்குது. இதை கேட்ட பிறகுதான் பிசாசை விரட்ட முடியுது. ஏன்னா இப்போ பிசாசை விரட்டுறதுக்கு மெயினான விஷயம் ஆவியின் பட்டயம் வந்துட்டு. அதனால தான் தேவச்சனமே, இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து போராட ஆயத்தமாகுங்கள். இந்த ஆவியின் பட்டயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காருங்க. காலையிலே எழும்புங்க, குவாலிட்டி டைம் கொடுங்க. கிடைச்ச நேரத்தில் ஜெபிக்கிறது வேற, நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறது வேற. இப்போ நேரத்தை ஒதுக்கி கர்த்தர் சமூகத்தில் நம்ம உட்கார்றது தான் கர்த்தர் விரும்புகிறார்.
நீங்கள் கிடைச்ச நேரத்தை கொடுக்கறது மிச்சம் வந்தது கொடுத்தது போல். ஆனால் ஆண்டருக்கு தேவை குவாலிட்டி டைம். நீங்கள் டைமை ஒதுக்கி கொடுக்கணும் அவருக்கு. காலையில இருந்து இவ்வளோ நேரம் வேலை பார்த்தாச்சு, நீ கொஞ்சம் நேரம் இருக்குது, நீ பைபிள் வாசித்து தூங்கும். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கத்தரை கடைசியில் வச்சுருக்கீங்க, உங்கள் லைஃப்பும் கடைசியில் வந்துடும். இதுதான் லாஜிக், இதுதான் ஃபார்முலா. நம்ம எதை விதைக்கமோ அதை தான் அறுக்க போகிறோம். நீங்கள் கத்தரை கடைசியில் வச்சிங்கன்னா கத்தர் உங்களை கடைசியில் தான் வைக்க முடியும். இதுதான் ப்ராக்டிக்கலான ஃபார்முலா. அதனால தான் வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை வச்சுருங்க, அப்போது மீதி எல்லாம் கொடுக்கப்பட்டுரும். அப்போ கத்தர் உங்களை முதலாவது வைப்பார். அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் குவாலிட்டி டைம்னா கத்தருக்கு சிறந்ததை கொடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ நீங்கள் கொடுத்துடணும். கடைசியில் வரக்கூடிய மிச்சத்தை கொடுத்தா உங்கள் லைஃப்பும் மிச்சம் போட்டது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் சீர்திருத்த வேண்டியது இருக்குது. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்திருத்தலைன்னா எப்போவுமே போராட்டத்தில் இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிற இந்த சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ காலையிலே எழும்பி உங்கள் குவாலிட்டியான நல்ல விலையேறப்பெற்ற நேரத்தை, முதலாவது நேரத்தை தசம பாகம் போல், ஒரு நாளில் 24 மணிக்கூர் இருக்குது. 24 மணிக்கூரில் ஒரு தசம பாகத்தை ஆண்டவர் கேட்டார்னா கிட்டத்தட்ட 2.25 மணிக்கூர் நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தசம பாகம் கொடுக்கணும். அப்போ இந்த 2.25 மணிக்கூரை நம்ம தசமபாகம் கொடுக்கணும்னா 2.5 மணிக்கூராவது நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம 1 ஹவராவது ஜெபித்தோன்னா சோதனைக்குள்ளே பிரவேசிக்க மாட்டோம். அப்போ இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போனால், சபையில் போகும்பொழுது, பாஸ்டர்ஸ் பேசும்பொழுது, ஊழியர்கள் பேசும்பொழுது இருதயத்துக்குள்ளே வசனம் போகும். நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் கோபத்தோடு எரிச்சலோடு இருந்தால் வசனம் உள்ளே போகாது. கசப்போடு பொறாமையோடு இருந்தால் வசனம் உள்ளே போகாது. ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருக்கணும். வசனம் உள்ளே போகணுன்னா நீங்கள் எம்டியாக இருக்கணும். ஒரு பேப்பரில் அந்த பேப்பர் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு இதில் உங்கள் சைனை போடுங்கன்னு சொன்னால், இல்லை அந்த பேப்பர் ஃபுல்லாக எழுதியாச்சு, இனியும் அதில் எழுதுங்கன்னு சொன்னால் அதில் இடமே இல்லை. ஆனால் ஒரு பேப்பர், உங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு எம்டி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து, அம்மா இதில் ஏபிசிடி எழுதித்தாங்கன்னா எழுதி கொடுப்பீங்க. ஆனால் அவனை எழுதித்தாங்கன்னா எழுதி கொடுப்பீங்க. ஆனால் அதில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டு இதில் எழுதித்தாங்கன்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியாது. இதே போல் தான் உங்கள் இருதயத்தில் கசப்பு எரிச்சல்லாம் உங்கள் இருதயத்தை அசிங்கமாக்கின பிறகு வசனம் உள்ளே போகாது. அப்போ வசனம் உள்ளே போகணுன்னா எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாமே நன்மைன்னு உணரணும். நான் கத்தரை நேசிக்கிறேன், எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். யார் எனக்கு தீங்கு செய்தா என்ன, நான் நன்மையாக எல்லாமே எனக்கு மாற்றி தர்ற கத்தர் உண்டு, எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். அந்த பரலோக அந்த ஜபத்தை குறித்து ஆண்டவர் ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறார், நீங்கள் பிறருடைய பாவத்தை எவ்வளோ மன்னிக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அப்போ நீங்கள் பிறர் பாவத்தை மன்னிக்கலன்னு உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால் நம்ம அடுத்தவங்கள மன்னிச்சிடணும். வைராக்கியம், பகை, மாம்ச எண்ணங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு ஃப்ரீ ஸ்பிரிட்டில். அதனால தான் காலையில் எழும்பணும். காலையில் நீங்கள் எழும்புறது 6 மணியாகவும் இருக்கலாம், 7 மணியாகவும் இருக்கலாம், 5 மணியாகவும் இருக்கலாம். எழும்பின உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜபத்தை போட்டு ஃப்ரீ ஸ்பிரிட்டில், அந்த ஃப்ரீ ஸ்பிரிட் அநேகருக்கு வராது. அதாவது ஓப்பனான ஒரு புக்கு மாதிரி, எழுதப்படாத ஒரு ஃப்ரீ பேஜ், வெள்ளை பேஜ் மாதிரி திறந்த ஒரு புதிய ஒரு நோட்டை திறந்த முதல் பக்கம் எப்படி இருக்குமோ அப்படி கர்த்தர் சமூகத்தில் எந்த கவலையும் இல்லாமல் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து ஒரு பாட்டு பாடி ஒரு ஜபத்தை பண்ணி வசனத்தை அப்படியே தியானிச்சிங்கன்னா அப்படியே அந்த புதிய நோட்டில் முதல் பக்கத்தில் எழுதுறது போல் அப்படியே உங்கள் வெள்ளை கையில் மதுராணி அந்த இது போடுவாங்க பார்த்தீங்களா, மருதாணி போடுற மாதிரி பதிஞ்சிரும். ஸோ இதே போல் தேவஜனமே உங்கள் இருதயத்தில் பதிய வைக்கணும். நீங்கள் அந்த இருதயத்தை ஆல்ரெடி கீச்சி கரப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா வசனம் உள்ளே போகாது. அப்போ வசனம் உள்ளே போகணுன்னா முதல்ல தேவை இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு உங்கள் இருதயத்தை வெள்ளையாக்கணும். வெள்ளையான இருதயத்தில் தான் அன்று எழுதுவார். எழுதப்படும் பொழுது இருதயத்தில் வார்த்தை எழுதப்படும். இப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே நிரப்புனாதான் ஆவின் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண முடியும். அதனால தான் தேவஜனமே வேதத்தோடு ஒட்டி இருக்கணும். ஒட்டி இருந்தால், அப்போ நான் சொன்னேன் வார்த்தை இருதயத்துக்குள்ளே போயிடும். ஒட்டி இருந்தால் நான் சொன்னது என்ன, ஊழியர்கள் மூலமாக வசனம் உள்ளே போகுது. ஆனால் நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் எரிச்சலோடும் மன்னிக்க முடியாத சுபாவத்தோடலாம் சபையில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருப்பீங்க. அதனால தான் ஃப்ரீ ஸ்பிரிட்டில் போகணும், ரொம்ப ஃப்ரீயாக போகணும். சபைக்கு போகும்பொழுது முழு சிந்தையோடு முழு ஆத்மாவில் தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நீ அன்பு கூறு, அறகுறையாக அன்பு கூந்துராத, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீ அன்பு கூறணும். ஏன் இதை சொல்கிறாருன்னா, அறகுறையாக பண்ணால் உள்ள வசனம் போகாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. அப்போ நீங்கள் சபையிலேருந்தும் வசனம் கேட்கலாம், உங்கள் செல்ஃபோனில் வசனம் கேட்கலாம், உங்கள் உற்றார் உறவினர் மூலமாக கேட்கலாம். ஆனால் எப்போவுமே உங்கள் இருதயம் வெள்ளையாகவும் திறந்து இருந்துச்சுன்னா வார்த்தை உள்ளே போயிடும். உள்ளே போன வார்த்தை கிரியை செஞ்சே ஆகும். அதனால தான் ஆண்டு சொல்கிறேன், நான் அனுப்புகிற வார்த்தை திரும்பி வெறுமையாக வராது. அப்போ வெறுமையாக வராததுக்கு காரணம் என்ன, இருதயத்துக்குள்ளே அது போயிட்டுனா அற்புதம் நடந்தே தீரும். உங்கள் வாயை திறந்தால் வசனம் தான் வரும்.
ஏன்னா உள்ளே இருக்கிறது தானே வரும். வசனம் சொல்லுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்துக்குள்ளே வசனம் இருந்துன்னா வாயில் வசனம் தான் வரும். முறுமுறுப்பு வராது, கோவம் வராது, எரிச்சல் வராது, கெட்ட வார்த்தை வராது. இப்போ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளை அறியாமலே என்ன இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது. ஒரு சினிமா மூலமாக இல்லை உலக நண்பர்கள் கூட பேச பேச அவர்களுடைய ஆவிகள் நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அப்போ உலக நண்பர்களுடைய ஃபெலோஷிப்பை குறைக்கணும். அதான் வசனம் சொல்லுது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அப்போ நம்ம தேவையில்லாததை நம்ம தவிர்த்தே ஆகணும். அப்போது சில நேரம் ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குது, நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு நண்பனை பிசாசு யூஸ் பண்ணுறான், இல்லை நம்ம குடும்பத்தாரை யூஸ் பண்ணுறான்னா அந்த ரிலேஷனை நம்ம மெதுவாக நம்ம பிரித்து தான் ஆகணும். அன்பாக இருந்துக்கோங்க, ஆனால் ஐக்கியமாக இருக்காதீங்க. ஐக்கியம்னா என்ன? தினமும் கூப்பிடுவாங்க, தினமும் சினிமா பார்க்க கூப்பிடுவாங்க, தினமும் ஊர் சுத்த கூப்பிடுவாங்க, தினமும் ஒரு கடைக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க, வாக்கிங் போகலான்னு கூப்பிடுவாங்க. நிறைய முதியோர்கள் இப்படி வாக்கிங் போகிற நேரம் தான் உற்றார் கதை, உலக கதை, ஊரு கதை கண்டதையும் பேசி உள்ளத்துக்குள்ளே பிசாசு வந்துடும். தெருவில் உள்ள பிசாசை வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் அப்படி பேச தொடங்குவாங்க. இப்படி தானே இந்த காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அங்கே உள்ளதை கற்றுக்கொண்டு வீட்டில் டிவியை பார்க்குறது, கெட்டு போகிறது, உலக காரியங்களில் விழுகிறது காரணமே ஆகாத சம்பாஷணை. ஸோ தேவஜனங்களே, உங்கள் இருதயம் ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சுக்கு போனாலும் பயன்படும், நீங்கள் யூடியூப் எடுத்து வசனம் கேட்டாலும் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். இப்போ உங்கள் இருதயம் பாரத்தினால, கசப்புனால, எரிச்சல்னால இருக்குதுன்னா வசனம் உள்ளே போகாது. அப்போ முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா இருதயத்துக்குள்ளே போனது ஆவியின் பட்டயமாக வல்லமையான தேவ வார்த்தையாக அது வெளிப்படும். இவ்வளோ தான் விஷயம். இதற்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டோடைய சித்தமானால் நாளைய தினத்தில் ப்ரேயர் டைம் சேனலில் இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு அருமையான வீடியோ போடுறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம வசனத்தை என்ன செய்வோம், தியானித்து இருதயத்துக்கு கொண்டு போய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ப்ரேயர் டைம் சேனல் இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம ப்ரேயர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் டைம் தமிழ் அப்படி நீங்கள் அடித்து பாருங்கள், நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனல் வரும். அதில் நம்மளுடைய செய்திகள், ஜெபங்கள், ஒவ்வொரு திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நாங்கள் போடுற செய்திகள், அனுதினம் காலை ஜெபம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரேயர் டைம் ஃபேமிலியோடு இணையாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் உங்களுக்காக நல்ல பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரகசியங்களை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் ஏதாவது ஒரு ரகசியத்தை உங்களோடு பேசுவார். மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவில் இரவு நேரம் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஒருவேளை இந்த வீடியோ பல நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்யூச்சர் பார்க்குறீங்கன்னா ப்ரேயர் டைம் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்கள், ஜெபிக்கலாம், ஆவியில் பலன் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமென்.